அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இஃப்தாருக்கு என்ன செய்ய பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு போண்டா தாங்க செய்ய போகிறேன். தோலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது தோலை க்ளீன் பண்ணுறது மட்டும் காட்ட மறந்துட்டேன் நான். மரவள்ளிக்கிழங்கு வச்சு அடை சுடலாம், தோசை சுடலாம், எல்லாம் செய்யலாங்க. நான் கூட இனிப்பு அடை அதிகமாக நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதை செய்யலை, போண்டா தான் இஃப்தாருக்கு செய்ய போகிறேன். ஆனால் தோலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள். சின்ன சின்னதாக கட் பண்ணி இது வேக வச்சு எடுத்துக்கணும் முதல்ல. அதனால் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வேக வச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஆனால் சூப்பர் கிழங்கு, நல்ல சந்தையில் தான் வாங்கினேன், நல்ல சுத்தமான கிழங்கு, வேறே இல்லை. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ போண்டாக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுட்டேன். ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். மரவள்ளிக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, அப்படியே மசிச்சு விட்டு வச்சுருக்கேன். நம்ம அதுக்கு என்ன தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. டிஃப்ரெண்ட்டாக எப்போவுமே ஒரே மாதிரி போண்டா சாப்பிட்றோம். இது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்கை வச்சு தோசை, அடை எல்லாம் நான் செய்யலாங்க. மல்லித்தலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கிழங்கு இருக்குல்ல, அதனால தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். எல்லாத்தையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுக்கிற கிழங்கை சேர்த்துக்கலாம். இதோட கிழங்கு சூப்பர் கிழங்கு, ஆனால் நார் இல்லாத கிழங்கு, நல்லா மசிஞ்சிட்டு மரவள்ளிக்கிழங்கு. ஆனால் பரவாயில்லை, அதை பற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போண்டாக்கு வந்து நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் மேல் மாவு போண்டாக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆறுனது தான் நம்ம கையை வச்சு உருட்ட பிடிக்க முடியும். நான் மேல் மாவு ரெடி பண்ணிட்டேன் போண்டாக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடல மாவு, அரிசி மாவு, பெருங்காயத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் போண்டாவை. இதை தூக்கி நம்ம இப்படி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வந்து மரவள்ளிக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணல இது வரைக்கும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி